ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பிளேஸ்டேஷன் இல்லை எக்ஸ்பாக்ஸ் ரொம்ப விரும்பி விளையாடுற ஆளா? ஒரு புது வீடியோ கேம் வந்ததுன்னா 2 நாள் டிவியை விட்டு எழுந்துக்காம வீட்டில் யார் என்ன திட்டினாலும் சாப்பிட்டோமா சாப்பிடலையா குளிச்சோமா குளிக்கலையான்னு தெரியாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக விளையாடுற ஆளா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாம் இப்போ பிளேஸ்டேஷன் 5 அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் ரெண்டுமே லான்ச் ஆக போகுது. அதை பற்றின ஒரு ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளேஸ்டேஷன் 4 எக்ஸ்பாக்ஸ்லாம் வந்து ஒரு 7 வருஷம் மேலே ஆகுது. ஒரு $400 யூஎஸில் லான்ச் பண்ணினாங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க எல்லாரும். தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் டைம், ஹாலிடே சீசன் யூஎஸில் அரௌண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிளேஸ்டேஷன் 5 ரெண்டுமே லான்ச் ஆகுது பார்க்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு ப்ரிவ்யூ வீடியோ தான் அது. வாங்க போகலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிற எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிளாக் ஒன்று போட்டிருந்தாங்க. சோனியும் வந்து PS5 பற்றி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நாம் இப்போ இந்த ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். PS5, எக்ஸ்பாக்ஸ் ரெண்டுத்துலேயுமே 8K ரெசல்யூஷன் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம ஊரில் 4K தான் பாப்புலர். ஆனால் இப்போ 8K ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். PS5லையும் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் ரெண்டுத்துலையுமே வருது. அதனால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்க போது, சீம்லெஸ்ஸாக இருக்க போகுது மூவ்மெண்ட்டு. அதே மாதிரி ஃபாஸ்டர் ப்ராசஸர்ஸ் அண்ட் ஹெவி ஸ்டோரேஜும் வந்து எதிர்பார்க்கலாம் 2 யூனிட்லையும். ஆனால் கேமிங் ஆடுற உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பாக்ஸ் வேற PS5 வேற, ரெண்டுத்துக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா. இந்த 2 கேமிங் கன்சோலுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கறச்சு ப்ராசஸர் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. 3.5 GHz 3.8 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 120 frames per second ரெண்டுத்துலையும் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் ஸ்டோரேஜில் வந்து நல்லா தெரியுது. இதை பற்றி நாம் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கச்சு எக்ஸ்பாக்ஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷனும் PS5 உடைய ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 GHz, இன்னொன்று வந்து 3.8 GHz. அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸில் வந்து 12 teraflops இருக்குது. PS5ல வந்து 10.3 teraflops இருக்குது. ஒரு டெராஃப்ளாப் என்னன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து 32,000 வருஷம் ஒவ்வொரு செகண்டு ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு டெராஃப்ளாப். ஸோ 1.7 டைம்ஸ் எக்ஸ்பாக்ஸோடைய கிராஃபிக் ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து பிளேஸ்டேஷனோட ஜாஸ்தியாக இருக்க போகுதுன்னா, கிராஃபிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு எட்ஜ் வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஃபீச்சரை எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க கேம்ஸில் அப்படிங்கிறது கீ. ஏன்னா பிளேஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்டில் கூட பார்த்துருக்கோம், PS4ல நிறைய கேம்ஸ் வந்து எக்ஸ்பாக்ஸோட PS4ல வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு ஃபீச்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்களான்றதை பார்க்கணும். இனிமேல் தான் அது கேமிங் கன்சோல்லாம் வாங்குறச்சு ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம பழைய சீரீஸ் இல்லை பழைய வேர்ஷனுக்காக வாங்கின கேம்ஸை வந்து இதில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது. மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸ்பாக்ஸ்க்கு வந்து பழைய வேர்ஷனுக்கு யூஸ் பண்ண கேம்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இப்போ வரப்போகிற எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் வந்து 8K ரெசல்யூஷனில் வரப்போகுது, 120 frames per secondல வேறு இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளே அண்ட் கிராஃபிக்ஸில் வந்து அதே கேம் வந்து முந்தி பார்த்ததை விட இப்போ இந்த கேமிங் கன்சோலில் சூப்பராக இருக்க போகுது. PS5 வந்து இந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி பற்றி இன்னும் ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அவங்களுடைய 100+ டைட்டில்ஸ், PS4 உடைய டைட்டில்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சோனி பிளேஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டமால்னு ஒரு சாஃப்ட்வேர் பேட்ச் மாதிரி போட்டு பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இதில் கம்பேட்டபிள் ஆக்கிற மாதிரியும் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, அதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் PS5 இல்லை எக்ஸ்பாக்ஸ் உடைய ஃபேனாக இருந்தால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேமிங் டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். எக்ஸ்பாக்ஸில் வந்து ஹாலோ இன்ஃபினைட்டும் ஹெல்ப்லைட் 2வும் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இதில் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி PS5ல வந்து ஸ்பைடர்மேன், ராட்சட் கிளாங்க், அதே மாதிரி ஹொரைசனுடைய நியூ வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பாக்ஸில் என்ன
அது பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பாக்ஸில் வந்து லான்ச் பண்ணுற கேம்ஸ் வந்து பிசிலையும் நீங்கள் விளையாடலாம், ஒரு கம்ப்யூட்டர்லையும் விளையாடலாம். ஆனால் சோனியுடைய கான்செப்ட் எப்படின்னா அவங்க வந்து அந்த கேமிங் கன்சோல் PS5ல மட்டும்தான் விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. இது எப்படி பண்ண போகிறாங்க, ரெண்டுத்துலேயும் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. பட் இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில்ஸ் ரெண்டு கேமிங் கன்சோல்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சோனி, மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேருமே வந்து இந்த கேம் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் எப்படி இருக்க போகுது, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் இருக்க போகுதுன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $6-10 மாதத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. கேம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், கான்சோலில் அப்படியே விளையாடலாம். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா Xcloudன்னு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்ல இறங்கியிருக்காங்க. அதனால இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் ரெண்டு பேருக்குமே தெரியல. பட் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் Xbox Series X, Sony PlayStation 5 இந்த ரெண்டு கேமிங் கன்சோலுடைய கம்பேரிசன் பார்த்தோம். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிசைன் அண்ட் பில்டு, என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன எக்ஸ்க்ளூசிவ் கேமிங் டைட்டில்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ரீமிங் பேட்டர்ன் அண்ட் சர்வீசஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாம் எவ்வளோ நேரம் பார்த்தோம். ஒரு ஃபீச்சர் நான் இன்னும் மென்ஷன் பண்ணல. பிளேஸ்டேஷனில் வந்து அவங்களுடைய வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்டில் அந்த பிளான் இது வரைக்கும் இல்லை. நீங்கள் மால்ஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டுட்டு நீங்கள் விளையாடினா நீங்களே அதில் இன்வால்வ் ஆகி நீங்களே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இது வந்து ஜாஸ்தி தெரியும். ஸோ பிளேஸ்டேஷனுடைய அட்வான்டேஜ் வந்து கேமிங் கன்சோலில் ஒரு பையிங் இன்ஸ்டிங்க்டை கிரியேட் பண்ண போகிறது வந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டு. எக்ஸ்பாக்ஸ் மைக்ரோசாஃப்டுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனு, அவங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவங்களுடைய கீ பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம கேமிங் யூசர்ஸ் வந்து எதை விரும்பி வாங்க போகிறாங்கன்றத கூடிய சீக்கிரம் பார்ப்போம். Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.